இப்ப பாத்தீங்கன்னா, நாம இந்த நவீன காலத்துல ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட், அதாவது திருமணத்திற்கு முந்தைய பொருளாதார ஒப்பந்தம் பத்தியும், அப்புறம் பர்சனல் ஸ்பேஸ் எனப்படும் தனிநபர் சுதந்திரம் பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசுறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு உறவுக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் அதற்கென்று ஒரு எல்லை இருக்கணும்னு இன்றைய உளவியலாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. சரி, ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனுஸ்மிருதி அப்படிங்கிற பண்டைய நூல் இதையெல்லாம் மிக நுணுக்கமா பேசிருக்கு அப்படின்னு சொன்னா, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களால நம்ப முடியறதா? கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. ஆமா, இந்த ஆழமான ஆய்வில் அந்த நூலின் 3 மற்றும் 4ஆம் அத்தியாயங்களில் உள்ள மூலக்குறிப்புகளை வச்சு பெண்களின் பொருளாதாரம், குடும்ப உரிமை, அப்புறம் உளவியல் சார்ந்த விஷயங்களை நாம அலச போறோம். இதை கேட்கும் உங்களுக்கு பல இடங்கள்ல பெரிய வியப்பும், சில இடங்கள்ல தர்க்க ரீதியான கேள்விகளும் எழலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழங்கால சட்டங்கள் அப்படிங்கிறது யாரோ ஒருவர் தன்னிச்சையா எழுதின வெறும் கட்டுப்பாடுகள் கிடையாது. அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, அப்படிதான் தோணும். ஆனா அந்த விதிகளுக்கு பின்னாடி அன்றைய காலகட்டத்தோட மனித மனோதத்துவம், உயிரியல் தேவைகள், அப்புறம் ஒரு மாபெரும் சமூக பாதுகாப்பு வலை, இதெல்லாம் பின்னப்பட்டிருக்கு. சரி, நேர்களுக்கு ஒரு விஷயத்த இங்க நாம தெளிவுபடுத்திடலாம். இந்த ஆய்வுல நாம எந்த ஒரு கருத்தையும் ஆதரிக்கவோ அல்லது விமர்சிக்கவோ போறதில்ல. நிச்சயமா ஒரு வரலாற்று பார்வையோடு மூல நூலில் உள்ளதை உள்ளபடி அணுக போறோம். அன்றைய சமுதாயம் எந்த உளவியல் அடிப்படையில் இப்படி சிந்தித்தது அப்படிங்கிற வேர்களை ஆராய்வதுதான் நமக்கான இலக்கு. சிறப்பான விளக்கம். அப்படியென்றால் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்துடுவோம். முதல் தலைப்பா பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஸ்திரீதனம் பற்றி பேசலாம். தாராளமா பேசலாம். எனக்கு வழங்கப்பட்டுள்ள மூலக்குறிப்புகள்ல 51 முதல் 55 வரையிலான ஸ்லோகங்கள் ஒரு பெண்ணின் பொருளாதாரத்தை பற்றி மிக தெளிவா பேசுது. பெண் விற்பனைக்கு எதிரான மிக கடுமையான தடையை இந்த நூல் விதிக்குது. ஆமா, சுல்கம் பத்தி சொல்றாங்க இல்லையா? கரெக்ட். சுல்கம், அதாவது மணமகனிடமிருந்து பெண்ணின் தந்தை எந்த ஒரு பொருளையும் பணத்தையும் பெறக்கூடாது. அப்படி பேராசையோடு பெறுபவன் தன் பெண்ணை விலைக்கு விற்ற பாவியாவான் என்று மிக கடுமையா சாடுது. இதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆர்ஷ விவாகம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட திருமண முறையில் சடங்கிற்காக ஒரு பசு, ஒரு காளை வாங்குவது கூட பெண்ணை விற்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அந்த திருமண முறையையே இந்த நூல் நிராகரிக்குது. ஆமா, அது ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாடுதான். ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. ஒரு பெண்ணுக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்படும் நகைகள், பணம் ஆகியவை புகுந்த வீட்டிற்கு, குறிப்பா கணவனுக்கு சொந்தம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்ல, திருமணத்திற்கு பிறகு பெண்கள் தாமாக முன்வந்து தனியா சொத்து சேர்க்க கூடாதுன்னு மனுவின் வேறு சில விதிகளில் கூறப்பட்டிருக்கு. இது நேரடியாக அவளது பொருளாதார சுதந்திரத்தை பறிப்பது போல தோணலையா? பாத்தீங்கன்னா, அது சுதந்திரத்தை பறிப்பது அல்ல, மாறாக அவளுக்கு ஒரு முழுமையான பொருளாதார பாதுகாப்பு கவசத்தை வழங்குவதற்கான ஏற்பாடு. ஓ, அப்படியா? ஆமா, இதத்தான் சட்ட வரலாற்றில் ஸ்திரீதனம் அப்படிங்கிற ஆழமான தத்துவமா சொல்றாங்க. திருமணத்தின் போது பெண்ணுக்கு வழங்கப்படும் தனம், அதாவது நகை, பணம், வாகனம் எல்லாமே அவளுக்கு மட்டுமே முழுமையாக சொந்தம். அதாவது ஒரு அப்சல்யூட் ஓனர்ஷிப் மாதிரி சொல்றீங்க. அதான், அந்த சொத்தில் அவளது கணவனுக்கோ மாமனாருக்கோ புகுந்த வீட்டு சுற்றத்தாருக்கோ துளியும் உரிமை கிடையாது. அதை யாராவது அபகரித்தால் அவர்கள் நரகத்தை அடைவார்கள், அது பெரும் பாவம்னு ஒரு ஆன்மீக ரீதியான பயத்தை அன்றைய சட்டம் புகுத்தியது. ஏன் அப்படி ஒரு பயத்தை உருவாக்கணும்? ஏன்னா, சட்டங்களை விட பாவ புண்ணிய பயம்தான் அன்றைய சமூகத்தில் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய கருவியாக இருந்தது. அதாவது பெண்ணின் தனிப்பட்ட சொத்தில் கணவனோ அவனது குடும்பமோ கை வைத்தால் அது குற்றவியல் செயல் மட்டுமில்ல, ஆன்மீக ரீதியான மாபெரும் பாவம்னு அன்றே ஒரு வேலியை அமைத்து விட்டார்கள்னு சொல்றீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா திருமணத்திற்கு பிறகு அவள் சொத்து சேர்க்க கூடாது அப்படிங்கிற விதிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அங்கதான் அன்றைய சமுதாயத்தோட பொருளாதார கட்டமைப்பு ஒளிஞ்சிருக்கு. இத ஒரு விரிவான உதாரணத்தோட சொல்றேன். பண்டைய விவசாய மற்றும் கால்நடை சமூகத்துல பெண்கள் திருமணத்தின் போது பசுக்களை சீதனமா கொண்டு வருவது வழக்கமாயிருந்தது. பசுக்கள் சீதனம், சரி. வெறும் பசுக்களை மட்டுமல்ல, அதை பராமரிக்க ஒரு மெய்ப்பாளரும் அந்த பெண்ணோட அவளது புகுந்த வீட்டிற்கு வருவார். இப்ப யோசித்து பாருங்க, அந்த பசுக்கள் தரும் பால், அதிலிருந்து கிடைக்கும் நெய் ஆகியவற்றை விற்று வரும் வருமானம் முழுவதும் அந்த பெண்ணின் தனிப்பட்ட கணக்கில் தான் சேரும். அடா, அவளோட பர்சனல் வெல்த்தா சேரும். ஆமா,
ஒரு பெண் தன் புகுந்த வீட்டில் பொருளாதார ரீதியாக யாருக்கும் கையேந்தி நிற்கக்கூடாது, யாரிடமும் பொருளாதார சார்பு நிலை காரணமா அடிமை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்திரீதனம் என்ற முழுமையான பொருளாதார சுதந்திரம் அவளது திருமணத்தின் போதே உறுதி செய்யப்படுது. இப்ப புரியுது. அதாவது அவளுக்கான வாழ்வாதார எந்திரம் அவளுடனேயே புகுந்த வீட்டிற்கு வந்துடுது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தனக்கான வாழ்வாதாரம் திருமணத்தின் போதே உறுதி செய்யப்பட்டு விட்டதாலும், புகுந்த வீட்டில் அவளது பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது கணவன் வீட்டாரின் முழுமையான தார்மீக கடமை என்பதாலும் தான் திருமணத்திற்கு பின் அவள் குடும்பத்தை விட்டுட்டு தனியா சொத்து சேர்க்க அலைய தேவையில்லைன்னு சட்டம் சொல்லுது. அருமை. இதை ஒட்டுமொத்தமா சுருக்கி பார்த்தால், தந்தை, சகோதரன், கணவன் ஆகியோர் பெண்களுக்கு ஆடைகள், ஆபரணங்கள் வழங்கி அவளை போற்றி கொண்டாட வேண்டும் என்பதை சட்டம் வலியுறுத்துது. அவளது சொத்து அவளுக்கு மட்டுமே, ஆனா அவளுக்கான தேவைகளை மற்றவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டமைப்பு இது. இது கேட்பதற்கு மிக வலுவான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மாடலாக இருக்கு. சரி, பெண்ணுக்கு பண பாதுகாப்பு கிடைத்து விட்டது. ஆனால் குடும்ப அமைப்பிற்குள் அவளுக்கான மரியாதை எப்படி இருந்தது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை நோக்கியே நமது அமத்துக்கட்ட பயணம் நகருது. 56 முதல் 62 வரையிலான ஸ்லோகங்கள் பெண்களின் தார்மீக அதிகாரத்தை பற்றி பேசுது. எங்கு பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்வார்கள் அப்படிங்கிற புகழ்பெற்ற வரிய, அதாவது யத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே என்ற வரியை இந்த இடத்துல நாம கவனிக்கணும். ஆமாம், மிகவும் பிரபலமான ஸ்லோகம் அது. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு தொழில்நுட்ப உதாரணம் தான் நினைவுக்கு வருது. ஒரு ஆண்மகன் தன் வாழ்வில் எவ்வளவு பெரிய யாகங்கள் செய்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும், அவனது வீட்டு பெண் வருத்தப்பட்டு அழுதால் அந்த வீட்டின் வைஃபை கனெக்ஷன் கட்டாவது போல அவனது ஆன்மீக கிரியைகள் ஏதும் பலன் தராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. குடும்பம் நாசமடையும் என்று சாஸ்திரம் சொல்வது ஆண் சமுதாயத்திற்கு விழுந்த மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லவா? சந்தேகமே இல்ல. ஆனா இத வெறும் சாபம் அல்லது ஆன்மீக எச்சரிக்கைன்னு மட்டும் நம்ம சுருக்கிட முடியாது. வேற எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா இதுல மிக ஆழமான உயிரியல் மற்றும் உளவியல் காரணங்கள் பொதிந்துள்ளன. இல்லறம் என்பது என்ன? பரஸ்பரம் ஒருவரால் ஒருவர் மகிழ்ச்சி அடைய வேண்டிய இடம். ஆமா, கரெக்ட். ஒரு பெண் வீட்ல உணர்வுபூர்வமா மகிழ்ச்சியா இல்லைன்னா, தொடர்ந்து கணவனால் புறக்கணிக்கப்பட்டால் அந்த மன அழுத்தம் அவளது உடலின் ஹார்மோன் சுழற்சியை நேரடியாக பாதிக்கும். நவீன மருத்துவம் இத பத்தி இன்னைக்கு நிறைய பேசுது. ஓ, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, தொடர் மன அழுத்தத்தில் இருக்கிற பெண்ணுக்கு கார்டிசோல் அளவு அதிகரித்து கருமுட்டை உற்பத்தியில் சிக்கல் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அபாயம் இருக்கு. இதையேதான் சாஸ்திரம் மறைமுகமா சொல்லுதா? கண்டிப்பா. எந்த வீட்டில் பெண் வருந்துகிறாளோ அந்த வம்சம் தழைக்காது அப்படின்னு சாஸ்திரம் தனக்கே உரிய மொழியில் கூறுது. இது கருவில் இருக்கும் குழந்தைக்கும் தாயின் மனநிலைக்கும் உள்ள தொடர்பை மறைமுகமாக சுட்டிக்காட்டுது. இது மிக சிறப்பான ஒரு கோணம். அதாவது வம்சம் தழைக்க வேண்டும் என்ற உயிரியல் தேவைக்காக வேணும் வீட்டில் இருக்கும் பெண்ணை மனதளவில் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டியது ஆணின் பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஆனால் இதிலே 62வது ஸ்லோகம் மிகவும் சவாலான ஒரு விஷயத்த பேசுதே. ஒரு பெண் தன் கணவனால் புறக்கணிக்கப்பட்டு உரிய அன்பும் மரியாதையும் கிடைக்காமல் ஒளிக்குன்றியவகாக இருந்தால் அவள் வேறு ஆடவனின் போலி அன்பிற்கு மயங்கி அந்நிய ஆடவன் சேர்க்க இயல்பட வாய்ப்புள்ளது என்று அது கூறுது. ஆமா, அப்படி ஒரு குறிப்பு இருக்கு. பொதுவாக பண்டைய நூல்கள் என்றாலே கற்புக்கரசி என்ற வட்டத்திற்குள் பெண்ணை அடைத்து நெறி தவறினால் அவளை மட்டும் தண்டிக்கும் என்ற பொதுவான பிம்பம் உள்ளதே. அங்குதான் இந்த நூல் உங்களை வியப்புல ஆழ்த்துது. அந்நிய ஆடவன் சேர்க்கை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறும் மனு இதற்கான முழு பழியையும் அந்த பெண்ணின் மீது சுமத்தவில்லை. அப்படியா? பின்ன யாரு மேல பழிய சுமத்துது? ஆணின் மீதே அந்த பழியை சுமத்துகிறார். நீ உன் மனைவியை உல்லாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க தவறியதே இதற்கு முக்கிய காரணம். உன் புறக்கணிப்பே அவளை அந்த நிலைக்கு தள்ளியது அப்படின்னு ஆணை நோக்கித்தான் சாஸ்திரம் விரல் நீட்டுது. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, ஒரு மனித மனம் அன்பிற்காக ஏங்கும்போது அது கிடைக்காத இடத்துல ஏற்படும் உணர்ச்சி வெற்றிடத்தை வேறு எவரேனும் நிரப்ப முயல்வது இயற்கையான மனித உளவியல். இந்த உளவியலை அன்றைய சமுதாயம் ஆழமாக புரிந்து வைத்திருந்தது என்பதையே இந்த ஸ்லோகம் காட்டுது. ஒரு உறவில் ஏற்படும் விரிசலுக்கு அன்பை கொடுக்க தவறியவனே பொறுப்பு என்ற இந்த பார்வை உண்மையிலே ரொம்ப புதுசா இருக்கு. சரி, உணர்வு பூர்வமான மரியாதை பற்றி நிறைய பேசணும். இது அன்றாட வாழ்வில் குறிப்பா ஒரு வீட்டின் உணவு மேசையில் எப்படி செயல்பட்டது என்பதை பார்ப்போம். எனக்கு 114வது ஸ்லோகத்தை படித்த போது ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி அது?
பண்டைய மரபுப்படி வீட்டுக்கு வரும் அதிதிகளுக்கு, அதாவது தேவர்களுக்கு இணையான ரிஷிகள் மற்றும் துறவிகளுக்குத்தான் முதலில் உணவளிக்க வேண்டும் என்பது மிக கடுமையான விதி. அதுதான் புண்ணியம் என்று நம்பினாங்க. ஆமா, அதிதி தேவோ பவன்னு சொல்வாங்க. ஆனா அதுல ஒரு மாபெரும் விதிவிலக்கு இருக்கு. ஆன்மீகத்தை இவ்வளவு உயர்த்தி பிடிக்கும் ஒரு நூல்ல கர்ப்பிணிகள், நோயாளிகள், சிறுமிகள், சுமங்கலிகளுக்கு ஏன் அந்த அதிதிகளுக்கும் முன்பே உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது? இது ஆன்மீக விதியை மீறுவதாகாதா? ஆன்மீக விதியை விட சமூக பாதுகாப்பு மற்றும் மனிதநேய கட்டமைப்பு இங்கு மேலோங்கி நிற்பதைத்தான் இது காட்டுது. அதிதிகள் என்பவர்கள் ஆன்மீக ரீதியாக உயர்ந்தவர்கள். அவர்கள் பசியை பொறுத்துக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்கள். சரி. ஆனா கர்ப்பிணிகள் தங்கள் உள்ளே ஒரு உயிரை தாங்குபவர்கள். நோயாளிகள் மற்றும் வளரும் சிறுமிகளுக்கு பசியை தாங்கும் ஆற்றல் உயிரியல் ரீதியாகவே குறைவு. பயாலஜிக்கல் நெசசிட்டி. ஆமா. எனவே தேவர்களுக்கு இணையான அதிதியாகவே இருந்தாலும் அவர்கள் சற்று நேரம் காத்திருக்கலாம். ஆனா இந்த தேவையுள்ளவர்களுக்கு முதலில் உணவு சென்றாக வேண்டும் என்ற மருத்துவ அவசியத்திற்கு இந்த சட்டம் முன்னுரிமை அளிக்குது. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கே. இதை பற்றி முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அன்றைய கூட்டு குடும்பங்களில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நடக்கும் ஒரு பிரம்மாண்டமான உணவு பகிர்வு சங்கிலியை நாம பார்க்கணும். 11 மணி முதல் 4 மணி வரையிலான உணவு சங்கிலியா? அது எப்படி செயல்பட்டது? அன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் 50 பேர் 100 பேர் என பல குடும்பங்கள் கூட்டாக வாழ்வாங்க. சமையல் என்பது ஒரு மாபெரும் யாகம் போல நடக்கும். மதியம் 11 மணியளவில் உணவு பரிமாறும் வேலை தொடங்கும். இது 7 தெளிவான படிநிலைகளை கொண்டது. முதலாவதாக நாம மேல சொன்ன கர்ப்பிணிகள், சிறுமிகள் மற்றும் நோயாளிகள் உணவு உண்பார்கள். சரி, முதல் படிநிலை. இரண்டாவதாக அதிதிகளான துறவிகள் உணவருந்துவார்கள். மூன்றாவதாக அந்த வீட்டின் இல்லற ஆண்கள் சாப்பிடுவார்கள். நான்காவதாக இல்லற பெண்கள் உணவு உண்பார்கள். ஓஹோ. ஐந்தாவதாக வீட்டில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உண்பார்கள். ஆறாவதாக வீட்டுக்கு வெளியே சத்திரத்தில் தங்கியிருக்கும் ஏழைகள், அனாதைகள் மற்றும் சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கு உணவு கொண்டு செல்லப்படும். அப்போ 7வது படிநிலை. இறுதியாக 7ஆவதாக மீதமுள்ள உணவு விலங்குகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இந்த ஒட்டுமொத்த பரிமாற்றமும் முடிவதற்கு மாலை 4 மணி ஆகிடும். ஒரு நிமிடம். இங்குதான் எனக்கு ஒரு வலுவான முரண்பாடு தோணுது. இதை கேட்கும் உங்களுக்கும் இதே எண்ணம் வந்திருக்கலாம். சொல்லுங்க. இந்த வரிசையை பார்க்கும்போது பெண்கள் 4ஆவதாக, அதாவது ஆண்கள் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுகிறார்கள் என்று தெளிவாக தெரியுதே. இதை ஒரு லீடர்ஷிப் அல்லது பராமரிக்கும் குணம் என்று சொல்வது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தோணலையா? வெளிப்பார்வைக்கு அப்படிதான் தெரியும். நாள் முழுவதும் சமைத்து உழைத்து விட்டு கடைசியாக சாப்பிடுவதை எப்படி ஒரு அதிகாரமாக பார்க்க முடியும்? இது ஒரு வகையான ஒடுக்கப்பட்ட நிலை அல்லது பெண் அடிமைத்தனம் போலதானே தெரியுது. நீங்க எழுப்பும் இந்த கேள்வி மிக நியாயமானது. இன்றைய காலகட்டத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது உறுதியா அடிமைத்தனம் போலத்தான் தோணும். ஆனா பண்டைய சமூக அமைப்பின் படிநிலைகளை வச்சு இதை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஒரு கப்பலின் கேப்டனை உதாரணமா எடுத்துக்குவோம். கப்பல் மூழ்கும்போது கேப்டன் கடைசியாகத்தான் உயிர் காக்கும் படகில் ஏறுவார். அது அவருக்கு இழைக்கப்படும் அநீதியா? இல்ல, அது அவரது பொறுப்பு. பொறுப்பு. அதே போல அந்த வீட்டின் வளங்களை நிர்வகிக்கும் அன்னபூரணியாக விளங்கும் அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய நிர்வாகியாக செயல்படுகிறாள். தன் கைக்குழந்தைகள் சாப்பிட்டு விட்டார்களா? வந்த அதிதிகள் திருப்தி அடைந்தார்களா? தன் கணவன் சாப்பிட்டானா என்பதையெல்லாம் உறுதி செய்த பிறகே அவள் அமர்கிறாள். சரி. மேலும் கவனிங்க, அவள் கடைசியாக சாப்பிடவில்லை. அவளுக்கு பிறகுதான் தொழிலாளர்களுக்கும் வெளியாட்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு செல்கிறது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். ஆக வீட்டின் உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக, ஒட்டுமொத்த உணவு பகிர்வையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு அதிகார மையமாகவே அவள் செயல்படுகிறாள். அது கடுமையான உடல் உழைப்பை கோரியது என்பது உண்மைதான். ஆனா அது அதிகாரமற்ற நிலை அல்ல. ஓ, அவளுக்கு பிறகும் ஒரு நீண்ட சங்கிலி இருக்கு அப்படிங்கறத நான் கவனிக்க தவறிவிட்டேன். ஆமா. வீட்டின் உள் உறுப்பினர்களின் தேவைகளை முடித்துவிட்டு சமூகத்தின் பிற விளிம்பு நிலை மனிதர்களுக்கு உணவளிக்கும் அந்த பெரும் பொறுப்பு அவளிடம் இருந்தது என்பதை இப்போது புரிந்து கொள்ள முடியுது. கண்டிப்பா. குடும்பத்தின் இந்த அன்றாட வாழ்க்கையிலிருந்து சற்றே விலகி சமூகத்தின் சில கடுமையான விதிகளுக்கு இப்போ நாம மாறுவோம். இந்த விதிகள் மேலோட்டமாக பார்க்க மிகவும் கடுமையாக தெரிந்தாலும் அவை நமக்கு பழங்கால வரலாற்றின் ரகசியங்களை காட்டுது. ஆமா. 155வது ஸ்லோகத்தை பத்தி தானே சொல்றீங்க?
அதேதான் 155வது ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு வருது. விதவையை மறுமணம் புரிந்து பிறந்த பிள்ளைக்கு பௌனர்பவன் என்று ஒரு தனி பெயரே குறிப்பிடப்படுகிறது. ம் இவனும் அதோட கூத்தன் நெறிதவறிய ஆண், அதாவது சோர புருஷன், பிரம்மச்சரியத்தை இழந்தவன், ஒற்றை கண்ணன் ஆகியோர் தேவ பித்ரு காரியங்களில், அதாவது யாகங்களில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு கடுமையான விதி இருக்கு. சரி. இது சிலரே சமூகத்திலிருந்து ஒதுக்குவது போல தெரிந்தாலும் இதுல மறைந்திருக்கும் மிகப்பெரிய வரலாற்று உண்மை என்னவென்றால், அந்த காலத்துல விதவை மறுமணம் வழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பதுதானே. மிக துல்லியமான கவனிப்பு இது. ஆம், விதவை மறுமணம் அந்த காலத்துல நடைமுறையில் இருந்தது என்பதற்கான மறுக்க முடியாத வரலாற்று ஆவணம் இது. ஒரு வழக்கமே சமுதாயத்துல இல்லைனா அதற்கென்று ஒரு பெயரிட்டு அந்த பிள்ளைக்கு பௌனர்பவன் அப்படின்னு ஒரு சட்டச்சொல்ல உருவாக்கி சட்டம் இயற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. உண்மைதான். ஆனா அது நடைமுறையில் இருந்தாலும் சமுதாயம் ஏன் அதை உயர்வாக கருதி அவர்களுக்கு யாகங்களில் முன்னுரிமை அளிக்கவில்லை? இதை நாம சமூகவியல் மற்றும் கர்மவினை கோட்பாட்டின் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். பண்டைய மரபுப்படி திருமணம் என்பது வெறும் உடல் சார்ந்தது அல்ல, இரண்டு ஆன்மாக்களின் இணைப்பு. ஒரு பெண் தன் கணவனை இழந்து மறுமணம் செய்யும்போது அவளது முதல் கணவனுக்கான பித்ரு கடமைகளில் ஆன்மீக ரீதியான ஒரு குழப்பம், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓவர்லாப் ஏற்படுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓ, ஆன்மீக குழப்பம். ஆமா, யாகங்கள் மற்றும் பித்ரு காரியங்கள் என்பவை மிக நுணுக்கமானவை. அவற்றுக்கு தூய்மையான, எந்தவிதமான சிதறலும் இல்லாத ஆன்மீக அதிர்வுகள் தேவை என்று அவர்கள் கருதினார்கள். அந்த எனர்ஜி இவர்களிடம் குறைவு என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அவர்கள் முதன்மை யாகங்களிலிருந்து ஒதுக்கப்பட்டனர். ஆனா இது ஒரு பெண்ணின் துரதிர்ஷ்டத்தை வைத்து அவளையும் அவளது சந்ததியையும் தண்டிப்பது போல தோணுதே. இது பெண்கள் மீது மட்டும் திணிக்கப்பட்ட ஆணாதி கழிதியா? அதுதான் இங்கு நாம நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய புள்ளி. அந்த ஸ்லோகத்தை மீண்டும் படிச்சு பாருங்க. அது பெண்ணை அல்லது அவள் பெற்ற பிள்ளையை மட்டும் ஒதுக்கவில்லை. வேற யார ஒதுக்குது? அந்த பட்டியலில் நெறிதவறிய ஆண்களையும், அதாவது திருமண மீறலில் ஈடுபடும் சோர புருஷன், தன் பிரம்மச்சரிய விரதத்தை இழந்த ஆண், இவர்களையும் சேர்த்துதான் யாகங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஓஹோ, ஆண்களுக்கும் அதே விதிதானா? ஆமா. யார் ஒருவர் சமுதாயம் வகுத்த தார்மீக கட்டுப்பாடுகளையோ அல்லது ஆன்மீக ஒருமைப்பாட்டையோ மீறுகிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களின் ஆன்மீக தகுதி குறையுது அப்படிங்கிறது தான் இதன் அடிப்படை தத்துவமே தவிர இது ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை மட்டும் குறிவைத்து தாக்கும் பாகுபாடு அல்ல. இது எனக்கு புதிய வெளிச்சத்தை தருது. சமூக விதிகளிலிருந்து விலகி இப்போ ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் மிக நெருக்கமான படுக்கையறை மற்றும் அந்தரங்க விதிகளுக்குள் செல்வோம். சரி, போலாம். இங்க ஆச்சரியப்படத்தக்க நவீன உளவியல் ஒளிந்திருக்கு. இதை கேட்கும் உங்களுக்கு இது மிகப்பெரிய வியப்பை அளிக்கலாம். 43, 44 ஸ்லோகங்கள் பற்றி தானே சொல்றீங்க? ஆமா, அதோடு 53வது ஸ்லோகமும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மனைவியுடன் சேர்ந்து உண்ணக்கூடாது, மனைவி இருமும் போதோ தும்மும் போதோ கொட்டாவி விடும்போதோ தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போதோ கணவன் அவளை உற்று பார்க்க கூடாது. ஆமா, அவள் பிரசவ வேதனையில் இருக்கும்போது பார்க்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தான் விரும்பி திருமணம் செய்து கொண்ட மனைவியாக இருந்தாலும் அவளை முழுமையான நிர்வாணமாக பகலில் பார்க்கக்கூடாது என்ற விதிய கூறுது. ரொம்ப நுணுக்கமான விதிகள் இவை. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே வீட்டில் ஒரே அறையில் வாழ்ந்தாலும் ஏன் இவ்வளவு தூரம் தனிமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் இவ்வளவு பிடிவாதமாக சொல்லுது? நவீன உளவியல்ல இத பத்தி மிக விரிவாக பேசுறாங்க. இத நெருக்கத்திற்குள் இருக்கும் இடைவெளி, அதாவது டிஸ்டன்ஸ் வித்தின் க்ளோஸ்னஸ் என்று மிக அழகாக கூறுவாங்க. நெருக்கத்திற்குள் இருக்கும் இடைவெளி நல்லா இருக்கே கேட்க. ஆமா, ஒரு மனித உடல் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இயல்பாகவே சில நேரங்களில் சோர்வடையும், அசுவாரஸ்யமாக இருக்கும். இருமுவது, தும்முவது, எண்ணெய் தேய்ப்பது போன்ற செயல்களின் போது ஒரு பெண் தன் மிக சாதாரண அலங்காரமற்ற இயல்பான நிலையில் இருப்பாள். கரெக்ட். அந்த நேரத்தில் கணவன் அவளை உற்று பார்ப்பது அவளுக்கு ஒரு உளவியல் ரீதியான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். எப்பொழுதும் தன்னை சிறந்த முறையிலே கணவன் பார்க்க வேண்டும் என்ற பெண்ணின் கண்ணியத்தை காக்கவே இந்த விதி. அப்போ பிரசவ நேரம்
அதிலும் குறிப்பா பிரசவம் என்பது மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பும் ஒரு ஆன்மீக வேள்வி. அந்த உச்சகட்ட உடல் வேதனையையும் ரத்தம் சிதறும் பலவீனத்தையும் ஒரு ஆண் வேடிக்கை பார்ப்பது தர்மம் அல்ல. அங்கே அவளுக்கு தேவை தகுந்த மருத்துவ உதவியும் பெண்களின் அரவணைப்பும் தான். அது சரி, பிரசவ அறையின் பனிமை புரியுது. ஆனா மனைவியே வெளிச்சத்தில் நிர்வாணமாக பார்க்கக்கூடாது என்று சொல்வதன் பின்னால் உள்ள உளவியல் என்ன? அவர்கள் கணவன் மனைவிதானே, எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்பதுதானே நெருக்கத்தின் அடையாளம். அங்கதான் மனித மனத்தின் மிக நுணுக்கமான பழக்கப்படுதல் விதி அல்லது டீசென்சிடைசேஷன் எனப்படும் உளவியல் தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். விளக்குகள் அணைக்கப்பட்ட பிறகே இருளில் கணவன் மனைவி இணைய வேண்டும் என்பதன் முக்கிய காரணம் இல்லறத்தின் மீதான அந்த தீராத ஈர்ப்பை ஆயுள் முழுவதும் தக்க வைப்பதே. மனித மூளை எப்படி செயல்படும்னா, ஒன்றை முழுமையாக பார்த்து பழகிவிட்டால் அதன் பின் அதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஓ, போர் அடிச்சிடும்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு பெண்ணின் அல்லது ஆணின் உடலை முழுமையாக பகல் ஒளியில் பார்த்து பழகினால் இல்லறத்தின் சுவை காலப்போக்கில் மறைந்து சலிப்பு ஏற்பட்டுவிடும். இருளில் நடக்கும் அந்த பரிமாற்றம் இருவருக்குமான எல்லையற்ற கற்பனைகளையும் அந்தரங்க ரகசியத்தன்மையையும் புதுமையையும் காமத்தின் சுவையையும் ஆயுள் முழுவதும் தக்க வைக்குது. ஆஹா, எல்லாம் தெரிந்துவிட்டால் தேடல் முடிந்துவிடும் அல்லவா? சரியா சொன்னீங்க. இதை புரிந்து கொள்ள நமது மரபில் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று உதாரணம் இருக்கு. அருணகிரிநாதர் அல்லது சில வடமொழி நூல்களில் பில்வமங்கலர் என்று கூறப்படும் துறவியின் வாழ்வில் நடந்த சம்பவம் இது. அந்த உதாரணத்தை கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன். இந்த உளவியலோடு அது எப்படி பொருந்துதுன்னு பாப்போம். அவர் தன் இளமை காலத்துல ஒரு கணிகையின், அதாவது விலைமாதின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டிருந்தார். அவளது புற அழகின் மீது அவருக்கு பித்து பிடித்திருந்தது. ஒரு நாள் நள்ளிரவில் கடும் மழையிலும் வெள்ளத்திலும் நீந்தி அவளை காணச் சென்றார். அப்படியா? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கற்றற்ற மோகம் அது. அப்போது அந்த பெண்ணுக்கே அவர் மீது இரக்கம் ஒரு சூழ்ச்சி செய்தாள். மறுநாள் பட்டப்பகலில் எந்த ஒரு அலங்காரமுமின்றி ஒப்பனையுமின்றி தனது தூய்மையான வெறும் சதைப்பற்றுள்ள உடலை அவர் நேரில் பார்க்கும்படி செய்தாள். பகல் வெளிச்சத்துல பார்க்க வச்சாங்க. ஆமா, அந்த உடலின் வியர்வையும் அதன் இயற்கை நாற்றமும் வெளிச்சத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. காமத்தின் கற்பனை திரையின்றி உடலை உடலாகவே வெளிச்சத்தில் பார்த்த மறுகணமே அந்த மனிதருக்கு மூளையில் ஒரு பொறி தட்டியது. என்ன தோணுச்சு அவருக்கு? வெறும் இரும்பொறி தோலும் அதன் மேல் பூசப்பட்ட இந்த மாயைக்காகவா இத்தனை காலம் பித்து பிடித்து அலைந்தேன் அப்படின்னு அவருக்கு தெளிவு பிறந்தது. தன் உடல் மீதான காமத்தின் மீதான பற்று ஒரே நொடியில் நீங்கி வீட்டை துறந்து மிகப்பெரிய துறவியாக மாறினார். ஆஹா, இருளின் கற்பனை விலகியவுடன் வெளிச்சத்தில் அப்பட்டமான உண்மையை பார்த்ததும் மோகம் செத்துவிட்டது. அதுதான் விஷயம். ஆக உடலை வெளிச்சத்தில் முழுமையாக பார்த்தால் ஆசை நீங்கி சலிப்பு ஏற்படும் என்ற ஆசையின் உளவியலை அன்றைய சாஸ்திரங்கள் மிகச் சரியாக கணித்துள்ளன. ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. ஆமா, ஒரு இல்லறம் சலித்து போகாமல் முறிந்து போகாமல் நீண்டகாலம் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த டிஸ்டன்ஸ் என்ற வேலியை, அந்த புதிர்த்தன்மையை அமைத்தாக வேண்டும். இதனால்தான் எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம் என்று மனு அறிவுறுத்துகிறார். இதோடு அக்னியை வாயால் ஊதக்கூடாது, அக்னியில் காலை காட்டக்கூடாது என்று இயற்கையின் மீது நாம் காட்ட வேண்டிய மரியாதையும் அவர் சுருக்கமாக பதிவு செய்துள்ளார். மிக சிறப்பான மற்றும் ஆழமான ஒரு பயணம் இது. ஒட்டுமொத்த பயணத்தையும் இப்போது நாம் தொகுத்து பார்த்தால், ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பாதுகாப்பை தரும் ஸ்திரீதனத்தின் நுணுக்கம் தொடங்கி குடும்பத்தில் பெண்ணின் கண்ணீரால் ஏற்படும் சாபம் மற்றும் அதன் உயிரியல் பின்னணி பத்தி பார்த்தோம். அப்புறம் வியக்க வைக்கும் 11 மணி முதல் 4 மணி வரையிலான சமூக உணவு பகிர்வு முறை மற்றும் அதில் உள்ள நிர்வாக பொறுப்பு, விதவை மறுமணம் குறித்து நமக்கு கிடைத்த மறைமுக வரலாற்றுச் சான்று, இதையெல்லாம் அலசினோம். ஆமா, அது மட்டும் இல்லாம இல்லற இன்பத்தை ஆயுள் முழுவதும் தக்க வைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வித்தின் க்ளோஸ்னஸ் என்ற உளவியல் விதி வரைக்கும் பார்த்தோம். கண்டிப்பா. பண்டைய சாஸ்திரங்களுக்கு பின்னால் மறைந்துள்ள மனித மனோதத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பை இன்று நாம் மிக ஆழமாக அலசியுள்ளோம். இதை கேட்கும் உங்களுக்கான எனது இறுதிச் சிந்தனை இதுதான். சொல்லுங்க. இன்று நாம் பார்த்ததில் முழுமையாக அறிந்து கொள்வது சலிப்பை தரும், இடைவெளிதான் மரியாதையை காப்பாற்றும் என்ற விதியைப் பற்றி சற்று ஆழமாக சிந்தியுங்கள். நமது இன்றைய டிஜிட்டல் உலகில் சமூக வலைத்தளங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம்?
எல்லாமே ஓபன் புக் தான் இப்போ. ஆமா, நமது ஒவ்வொரு நொடியையும் நாம் உண்ணும் உணவில் ஆரம்பித்து நமது முழு அந்தரங்கத்தையும் எந்த ஒரு திரையுமின்றி உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கிறோமே. எந்த ரகசியமும் இன்றி, எந்த இடைவெளியும் இன்றி, இப்படி எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டு வாழ்வது நமது உளவுகளின் மரியாதையையும் நமக்கான தனித்துவ ஈர்ப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எல்லாமே தெரிந்துவிட்ட ஒரு மனிதனிடம் புதிதாக ஈர்க்கப்படுவதற்கு என்ன இருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் வித்தின் க்ளோஸ்னஸ் தத்துவத்தை, இந்த தனிநபர் ரகசியத்தை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் இதே போல உங்களை சிந்திக்க வைக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான மூலக்குறிப்புகளோடு அடுத்த ஆழமான ஆய்வில் சந்திக்கலாம். அதுவரை ரகசியங்களை கொஞ்சம் பாதுகாப்போம்.